வணக்கம். இந்த பதிவுல நம்ம ஆனல் ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். பொதுவா ஆசன வாயிலயோ, இல்ல ஆனல் கெனால்லயோ அதிகப்படியா வலி, எரிச்சல், கடுகடுப்போட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனல் ஃபிஷர். இந்த ஆனல் ஃபிஷர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆசன வாயில ஸ்பிங்டர் ஆனை அப்படின்னு சொல்லிட்டு 2 மசில் இருக்கு. அந்த மசில போத்தி இருக்கக்கூடிய ஸ்கின், மியூக்கஸ் மெம்பரேன்லாம் அதிகப்படியான ஸ்ட்ரெச் அதுல வந்து டியர் ஆயிடும், கிழிஞ்சு போயிடும். இது இந்த ஆனல் கெனால்ல மிட் லைன்ல நடக்கிற ஒரு விஷயம். மிட் லைன்ல போஸ்டீரியராவோ இல்ல ஆன்டீரியர் வெட்ஜ்லயோ நடக்கும். இது அதிகமா ஒரு 85 to 90% வரலும் அந்த போஸ்டீரியர் வெட்ஜ் அப்படின்னு சொல்ற மிட் லைன்ல ஆனல் கெனால்ல ஒரு பிளவு இல்லைன்னா கிராக். இந்த ஆனல் ஃபிஷர் ஆனது ஆக்சுவலி ஒரு 6 வாரத்துக்குள்ளார சரியா போயிடுது அப்படின்னா அது அக்யூட் ஆனல் ஃபிஷர்னு சொல்றோம். இதே 6 வாரத்துக்கு அப்புறமா அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது கிரானிக் ஆனல் ஃபிஷர்னு சொல்றோம். இப்ப இந்த கிரானிக் ஆனல் ஃபிஷர்ல நமக்கு சில நேரங்கள்ல இந்த ஸ்கார் டிஷ்யூஸ் கொஞ்சம் பல்ஜ் ஆகி அது வெளியில பைல்ஸ் மாதிரியே வரும். அந்த பைல்ஸுக்கு பேரு சென்டினல் பைல்ஸ். இவ்வளவுதாங்க ஆனல் ஃபிஷர். இந்த ஆனல் ஃபிஷர் இருக்கிறவங்களுக்கு பொதுவா என்னென்ன தொந்தரவு வரும்னு பாத்தீங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்டா மோஷனோட ரத்தம் கலந்து கோடு ஓட்ட மாதிரி போகும் இல்லையா? சிலருக்கு மோஷன்லயே ரத்தம் படிஞ்சு போகும். இதுக்கப்புறம் அதிகப்படியான எரிச்சல் இருக்கும், கருகெடுப்பு இருக்கும். இது மோஷன் போகும்போதும் போன பின்னாடி சிலருக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கலாம். சிலருக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சில மணி நேரங்கள் வரையில நீடிக்கிற பேஷண்டையும் பார்க்குறோம். ஒரு சிலர் காலையில இருந்து ராத்திரி வரையில அதே எரிச்சல் கடுகடுப்போடையே இருக்கிறதையும் நம்ம கவனிக்க முடியுது. இதெல்லாம் தான் மேஜரான சிம்டம். இந்த மாதிரி எரிச்சல், வலி, கடுகடுப்புனாலேயே பேஷண்ட் பயப்படுவாங்க மோஷன் போறதுக்கு. மோஷன் போகணுமா? அதை தள்ளி போடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்க மறுபடியும் கான்ஸ்டிபேஷனை தேடி போவாங்க. ஏன்னா அவங்க சரியான உணவு பழக்கத்துக்குள்ளார இருக்க மாட்டாங்க. உணவு வேண்டாம்னு நினைப்பாங்க. அந்த பெயின் அதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்களுடைய அன்றாட உணவுகளை குறைச்சி மறுபடியும் அவங்க கான்ஸ்டிபேஷன் சொல்ற மலச்சிக்கலுக்குள்ளார போய் நிற்பாங்க. இதுதான் முக்கியமான 3 சிம்டம்ஸ். இதன் தொடர்ச்சியான இது எப்படி ஏற்படுது? இந்த ஃபிஷர் ஆனோவை நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வரும் பதிவுல பார்ப்போம்.